நான் சொல்ல போகிற சம்பவம் சாதாரணமாக ஒரு சினிமா படத்தில் பார்க்குற ஒரு காட்சி இல்லை. உண்மையாக இலங்கை நாட்டில் நடந்த சம்பவம், நடந்து கொண்டிருக்கிற சம்பவம். கடந்த வெள்ளிக்கிழமை அனுராதபுரம் நீதிமன்றத்தில் ஒரு நபர் 5 லட்சம் ரூபாய் சரீர 2 பேரினுடைய சரீர பிணையில் வெளியிலவாரு. அந்த நபரினுடைய வீட்டை காவல்துறை அந்த வீட்டை சோதிக்கிறாங்க, செக் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு முக்கியமான ஒரு பொருள் ஒன்று எடுக்கிறாங்க. என்ன தெரியுமா? கைக்குண்டு. கைக்குண்டுன்றது மக்கள் மத்தியில் அந்த நபர் பயன்படுத்தி இருந்தா எத்தனை பேரினுடைய உயிர் போயிருக்கு யோசிச்சு பாருங்கள். இந்த நபர் பிணையில வந்தவர் மறுபடியும் ஜெயில் உள்ளுக்கு போறேன். இப்ப அந்த நபர் என்ன குற்றம் செய்துட்டு உள்ளுக்கு போயிருப்பேன்னு நினைக்கிறீங்க? உண்மையாகவே இந்த சம்பவங்களை பார்க்கும்போது நான் சில நேரங்களில் யோசிக்கிறேன், நான் வேற ஏதாவது உலகத்துல நாங்க வாழ்ந்து அங்க ஏதாவது பெரிய பெரிய மோசமான செயல்கள் செய்து அதுக்கு தண்டனையாக ஒரு நரகம் உண்டு இந்த உலகத்துல, இந்த இலங்கை நாட்டில் நாங்க வாழ்றோமோடு சில நேரத்துல நான் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது யோசிக்கிறேன், நான் இதுக்கு பின்னுக்கு மிகப்பெரிய ஒரு துன்பமான செயல் ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? இந்த நபர் ஏன் ஜெயிலுக்கு போயிருக்கிறேன்டா, இந்த வருஷம் மார்ச் மாதம் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் 32 வயது இருக்கக்கூடிய பயிற்சி பெறக்கூடிய ஒரு வைத்தியர், அவங்களோட அலுவல் வேலை எல்லாம் முடிஞ்சிட்டு இரவு சரியா கிட்டத்தட்ட 7 மணி இருக்கும்போது அவங்களுக்கு தங்குறதுக்கு வீடு இருக்கும், உத்தியோகபூர்வமான ஒரு வீடு ஒன்று இருக்கும். அந்த வீட்டுக்கு போறாங்க. போகும்போது அந்த வீட்டு கதவை திறந்து உள்ளுக்கு போகும்போது யாருண்டே தெரியாத ஒரு நபர் கத்தியோட கத்தியை காட்டி மிரட்டி அந்த பெண் வைத்தியர் அந்த அக்காச்சியை கண்ணை கட்டி கைகளை கட்டி மோசமான முறையில், நான் விளப்பமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன், அந்த பெண்ணால் அந்த அக்காவால் தாங்கவே முடியாத அளவுக்கு பாலியல் ரீதியாக மிக 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 கதைக்கவே முடியாத, தெளிவாக சொல்லவே முடியாத அளவுக்கு மோசமான முறையில் அந்த அக்காவை தவறான முறையில் தவறான செயல்களை அந்த நபர் செய்கிறார். அதன் பிற்பாடு அந்த வைத்தியர் அந்த அக்காச்சியிடம் இருந்த தொலைபேசியையும் பறித்து அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறேன். அதன் பிற்பாடு வேற யாராவது ஒரு பெண்ணாக இருந்தால் நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன், கட்டாயம் ஏதாவது ஒரு தவறான முடிவெடுத்து இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க. இல்லையண்டா இந்த விஷயத்தை அவங்களுக்குள்ளேயே மனசுக்குள்ள மூடி மறைச்சி கவலைப்பட்டு துன்பப்பட்டு இந்த பூமியில் இந்த தேசத்துல வாழ்ந்திருப்பாங்க. ஆனா அந்த வைத்திய உடனே இதுக்கு நீதி கிடைக்கணும், இது போல இன்னும் ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக அவங்க என்ன செய்யறாங்கண்டா, அந்த வலி வேதனை அந்த துன்பம் அந்த மோசமான சம்பவத்தை தாங்கி கொண்டு மறுபடியும் அதே வைத்தியசாலைக்கு போய் அங்கிருந்து அந்த வைத்தியர் அந்த அக்காவினுடைய அப்பாவுக்கு தந்தைக்கு கோல் பண்றாங்க. கோல் பண்ணி நடந்த விஷயம் அவ்வளோத்தையுமே சொல்றாங்க. ஒரு தந்தையாக யாராக இருந்தாலும் அழுது புலம்பி கவலை தான் படுவாங்க. அதன் பிற்பாடு இந்த விஷயம் வெளியே தெரிய வருது. வெளியே தெரிய வந்ததன் பிற்பாடு விசாரணைகள் நடத்தப்படுது. விசாரணைகள் நடத்தப்பட்டு பல பேர், சந்தேகத்திற்கிடமான பல பேர் விசாரிக்கப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் யாருண்டு அடையாளம் காட்டுறதுக்காக அந்த வைத்தியரை பார்த்தீங்கன்னா காவல்துறை நாடுறாங்க. ஏனெண்டா நேராக பார்த்த ஒரே ஒரு நபர் அந்த வைத்தியர் அந்த அக்காச்சி மட்டும்தான். அவங்கள் தான் இரவு நேரமாக இருந்தா கூட நேரடியாக அவங்க மட்டும்தான் பார்த்துருக்குறாங்க. அப்ப அந்த அக்காச்சி ஒரு நபரை சந்தேகத்திற்கிடமாக காவல்துறை அடையாளப்படுத்துறதுக்காக கூட்டி வந்ததுல ஒரு நபரை அடையாளப்படுத்துறாங்க. கிட்டத்தட்ட இவராக இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குன்னு அந்த வைத்தியர் அக்காச்சி சொல்றாங்க. அந்த நபர் யாருன்னு பார்க்க போனீங்கடா, அந்த நபர் சில குற்றங்கள் செய்து ஜெயிலுக்கு போய் வெளியே வந்த நபர். அவர் இன்னும் ஒரு திடுக்கிடக்கூடிய மாதிரி ஒரு செய்தி ஒன்று வெளியே வருதுன்னுடா, அந்த நபர் மக்களை பாதுகாக்க வேண்டிய, மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இராணுவத்திலிருந்து தலைமறைவான தப்பி ஓடிய நபர் தான் அந்த நபர். அந்த நபரை கைது பண்றாங்க, விளக்கமறியல்ல வைக்கிறாங்க. ஆனாலும் போதிய ஆதாரங்கள், பெரிய அளவுக்கு ஆதாரங்கள் போதாத காரணத்தினால கடந்த வெள்ளிக்கிழமை என்ன செய்யறாங்கண்டா, 5 லட்சம் ரூபாய் 2 பேரினுடைய சரீர பணையில வெளியில விடுறாங்க. ஆனா வெளியில வரும்போது இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, இவ்வளோ இருந்து ஒரு மிகப்பெரிய தண்டனையை பெற்றுக் கொடுக்கறதுக்கு ஆதாரங்கள் போதாம இருக்கு என்ற காரணத்தினால அந்த நபரினுடைய வீட்டுள்ளுக்கு காவல்துறை சும்மா சோதிச்சு பார்ப்போம்னு தான் போறாங்க. கட்டாயம் அந்த வீட்டுள்ளுக்கு ஏதாவது இருக்குமென்று காவல்துறைக்கு தெரிஞ்சிருந்தா இந்த மார்ச் மாதத்துல இருந்து
இந்த நாள் வரைக்கும், இந்த கடந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் கட்டாயம் வீட்டை சோதனை செய்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனால் காவல்துறை இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்து அந்த நபருக்கு தண்டனையை பெற்றுக் கொடுக்க முடியலை என்ற காரணத்தினால சோதனை செய்திருக்காங்க. அந்த வீட்டை தேடி பார்க்குறாங்க. இந்த வீட்டில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து தேடி பார்க்குறாங்க. பெரிய அளவுக்கு எந்த ஒரு ஆதாரங்களும் எதுவுமே வந்து சந்தேகத்திற்கிடமா எதுவுமே கிடைக்கல. ஆனால் இறுதியாக காவல்துறை கூட நினைச்சு பார்க்க இல்லை, கைக்குண்டொண்டை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. காவல்துறைக்கே பெரிய ஒரு அதிர்ச்சி. காவல்துறைக்கு மட்டுமல்ல, எனக்கே பெரிய அதிர்ச்சி. யோசிச்சு பாருங்கள், அந்த கைக்குண்டு மக்கள் மத்தியில் பயன்படுத்தப்பட்டிருந்தா எவ்வளவு பெரிய ஒரு சோகமான துன்பமான சம்பவம் நடந்திருக்கும். மறுபடியும் பிணையில வெளியே வந்த அந்த நபர் மறுபடியும் ஜெயிலுக்கு போறேன். இப்ப யோசிச்சு பாருங்கள், ஒரு கைக்குண்டு வச்சிருக்கக்கூடிய நபராக இருக்கிறேன்டா இவ்வளவு ஒரு மோசமான நபரா இருப்பேர். அதுவும் உங்களை போல என்னைய போல சாதாரணமாக இந்த சமுதாயத்துல வாழ்ற மனிதர் அவர் இல்லை. ஒரு பயிற்சி பெற்று இராணுவத்திலிருந்து தலைமறைவான நபருண்டா யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு இலங்கை நாட்டில் நிறைய கொலைகள், கொள்ளையடிக்கிறது, போதைப் பொருள், நிறைய மோசமான குற்றச்சாட்டுகள், நிறைய விஷயங்கள் நடக்குது. இதுக்கு பின்னுக்கு அலசி ஆராய்ச்சி தேடி போனா முக்கியமா 2 பேர் சிக்கப்படுறாங்க. நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது அப்படித்தான் இருக்குது. நான் வந்து கற்பனையில கதைக்கிற விஷயம் இல்லை, நாட்டில் நடக்கிற சம்பவங்கள் இப்படித்தான் இருக்குது. ஒன்று, இந்த மாதிரியான மோசமான சம்பவங்களுக்கு பின்னுக்கு இராணுவத்திலிருந்து விலகினவங்க, இல்லைன்னா காவல்துறையிலிருந்து விலகினவங்க இது போல நபர்களாக இருக்கிறாங்க. இன்னொன்று, இதுக்கு பின்னுக்கு அரசியல்வாதிகளாக யாராவது ஒருத்தவங்க சிக்கப்படுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த நாடு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழணும்டா அந்த நாட்டுக்கு பாதுகாப்புன்றது மிக மிக முக்கியம். அந்த பாதுகாப்பு 2 நபர்கள் அந்த பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, மக்களினுடைய பாதுகாப்பு அனைத்துக்குமே வந்து பின்னுக்கு 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேர் யாருண்டா? ஒன்று இராணுவம், இன்னொன்று அரசியல்வாதிகள். இந்த 2 நபர்களுமே தவறான பாதையில, தவறான சிந்தனையோட, தவறான நோக்கத்தோட இருந்தாங்கண்டா இந்த நாடு இல்லை, எந்த நாடாக இருந்தாலும் ஒரு சிறந்த நாடாக, சிறந்த முன்னேற்ற பாதையில போக முடியாது. முன்னேறிய நாடுகளாக இருந்தா கூட இந்த 2 இடத்துலையுமே தவறு நடக்குமாக இருந்தா, முன்னேறிய வல்லரசு நாடுகளாக இருந்தா கூட தலைகீழாக மாறிடும். அதனால இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்றே மட்டும்தான் நான் சொல்லுவேன். அதாவது இலங்கை நாட்டில் வாழக்கூடிய இந்த காணொளி பார்க்கக்கூடிய நீங்க உங்களோட மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், உங்களோட அக்கா தங்கச்சிகளாக இருக்கலாம், ஏதாவது ஒரு வேலை சம்பந்தமா, படிப்பு சம்பந்தமா இந்த நாட்டில் ஏதாவது ஒரு இடத்துக்கு போக வேண்டி ஏற்படும், தங்கி இருக்க வேண்டி ஏற்படும். தங்கி இருந்து ஆசிரியர் வேலைகளோ, படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களோ, இல்லாட்டி ஏதாவது தொழில் ரீதியாவோ ஏதாவது ஒரு அலுவலாக 1 நாளோ 2 நாளோ 1 மாதமோ வருஷக்கணக்காக வந்து அந்த இடங்கள்ல வந்து நீங்க இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். ஆனா ஒரு வைத்தியருக்கே இந்த நிலைமையின்டா, என்னைய போல உங்களை போல இருக்கிற சாதாரண மக்களினுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. அதனால எப்பொழுதுமே யாராக இருந்தாலும் மிக மிக கவனமாகவும் அவதானமாகவும் பொறுப்பாகவும் இருந்து கொள்ளணும். நாளைக்கு ஏதாவது இது போல ஒரு சம்பவம் உங்களுக்கு நடந்துட்டுண்டா அதுக்கு பிற்பாடு கதைச்சி, கவலைப்பட்டு, துன்பப்பட்டு, யோசிச்சு பொறுப்பாக இருந்த எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. அதனால நடக்கிறதுக்கு முதலே இது போல நடக்கிற சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு சம்பவத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது கடந்த வெள்ளிக்கிழமை பிணையில வந்த நபர் யார், இவர் என்ன தவறு செய்தேர், இவருக்கு பின்னுக்கு இருக்கிற பின்னணி என்ன, இதெல்லாம் தேடி பார்க்கும்போது கிடைச்ச விஷயம். ஆனால் இது போல பல சம்பவங்கள், கொலைகள், கொள்ளையடிக்கிறது, விபச்சாரம் பண்ணுறது, போதைப்பொருள் கடத்துறது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நாட்டுள்ளுக்கு நடந்து கொண்டே இருக்கு. இது ஒவ்வொன்றையும் கதைக்கணும்டா வாழ்நாள் பூரா வந்து கதைச்சாலும் போதாதுன்னு. ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு நாள் நடந்தா பரவாயில்லை, ஒவ்வொரு நாளும் பல சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குதுன்னு. இன்றைக்கு கூட ஒரு விஷயம் மட்டும் பார்த்தனா, நேற்றைய முன்தினம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாழைச்சேனை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதியில் கணவனும் மனைவியும் இளம் தம்பதி, கல்யாணம் முடிச்ச இளம் தம்பதிகள் போதைப் பொருளோட கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவ யோசிச்சு பாருங்க, எதிர்காலம், இவங்களோட நோக்கம், எதிர்காலம் எல்லாம் எங்க போகுதுன்ட்டு சீரழிகிறாங்க. இது போல நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது சிறைச்சாலைகள், இருக்கிற சிறைச்சாலைகள் போதாது, இன்னும் நிறைய சிறைச்சாலைகள் கட்டப்படணும்னு நான் நினைக்கிறேன். நன்றி சொந்தங்களே, பாதுகாப்பாக இருங்க, கவனமாக இருங்க, இதை தான் சொல்ல முடியும்.